ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, வெல்கம், குட் மார்னிங். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி அதாவது தக்காளி பிரியாணி வைக்க போகிறேன். இதில் கடு உளுந்து போட்டிருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா வெடிக்கட்டும். வெங்காயத்தை போட்டுக்கிறோமா? சரியா? இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா, தக்காளி ஒரு 10 தக்காளி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 7 இஞ்சி, கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறோமா? நல்லா செவக்க வதக்கிறணும்ப்பா வெங்காயத்தை. கொஞ்சம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிறோமா? கொஞ்சம் 2-3 கல் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. ஒரு அரிசியை ஊற போட்டுருவோமா? இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்ப்பா. நல்லா தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் தண்ணி எடுத்துக்கப்போ போடுவேன். எந்த அரிசினாலும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஊறட்டு இருச்சா? இப்போ தக்காளி போட்டுக்கணுமா? வெங்காயம், இஞ்சி போடணும். இஞ்சி பூண்டு தக்காளி 2வது போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போட்டுப்பா. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்காங்க. வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா செவக்க வதக்கியாச்சு. தக்காளி போட்டுக்கணுமா? நான் 2.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்ப்பா. அதுக்கு தகுந்து அளவு தக்காளி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த தக்காளி நிறைய அரிசிக்கோங்க. சரிங்களா? இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். இது கூட என்னென்ன போடணும்னா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், பிரியாணி தூள். சரியா? இது மட்டும் தான்ப்பா நான் போடுவேன். நல்லா வதங்கட்டும். சரிங்களா? கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சா? நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இது கூட இங்கே இருங்க, இது கூட என்னென்ன வச்சுக்கேன் பாருங்கள். இது பிரியாணி மசாலா, இது மல்லித்தூள், மஞ்சத்தூள், இது மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். சரியா? போட்டு இதையும் நல்லா வதக்கலாம். ஒவ்வொருத்தவங்க இந்த உரப்புக்காக பச்சை மிளகா அது இதுன்னு போடுவாங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால் மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன். மிளகு சீரகம், பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள். நல்லா வதங்கிருச்சுப்பா. இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. அந்த அவர் தான், அவ்வளோதான். நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கழுவி வச்ச அரிசி போட்டுருவோமா? அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன்ப்பா. இந்த அரிசியை எடுத்து போட்டுக்கிறோம். நான் 2.5 டம்ளர் அந்த டம்ளரில் தான் இப்போ எப்போயுமே நான் போடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர்னால் 5 டம்ளர், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன்ப்பா. சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும்ப்பா. தேவையான அளவு உப்பு. சிம்பிளாக தான்ப்பா அளவு வச்சுக்கிடுவேன். சரிங்களா? இதில் ஒரு சம் தண்ணியும் இதில் 1/2 சம்பு ஊற்றுவேன்ப்பா. ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுப்பா. இதை இப்படி நல்லா உப்பு போட்டு உப்பு பார்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 2 விசில் வரவும் இறக்கிட்டு அக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா?
இது 2 விசில் வந்து இறக்கி வச்சிட்டோம்னா பிரியாணி ரெடி. க்ளோஸ் பண்ணிடுவோமா? என்னப்பா மூடி வச்சுட்டு 2 விசில் வரவும் இறக்கிட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி கிளறி வச்சு சாப்பிடணும். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனா அமைக்கிங்க. இதுதான் தக்காளி பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, பாய்.